கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒன்று இந்த பூமியிலேயே அழிந்து போகிற ஆசீர்வாதம், இரண்டாவது என்றென்றைக்கும் அழியாத ஆசீர்வாதம். ரெண்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்று இந்த பூமியோடு அழிந்து போகிற ஆசீர்வாதம், என்றொன்று என்றென்றைக்கும் அழியாத ஆசீர்வாதம் என்று சொல்லி ரெண்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மென்மேலும் மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் குடும்பத்தை நான் மென்மேலும் மென்மேலும் நான் ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகளை நான் மென்மேலும் மென்மேலும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ கையிட்டு செய்கிற தொழிலை நான் மென்மேலும் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய சம்பாத்தியத்தை நான் மென்மேலும் மென்மேலும் ஆசீர்வதித்தேன். உன் வானத்தின் பலகலிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இந்த பூமியில தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒன்று அழியாத ஆசீர்வாதம், இன்னொன்று இந்த பூமியிலேயே அழிந்து போகிற ஆசீர்வாதம். ரெண்டு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒன்று இந்த பூமியிலேயே அழிந்து போகிற ஆசீர்வாதம், ரெண்டாவது அழியாத ஆசீர்வாதம். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ரட்சிப்பு. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து, இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என்னுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும். என்னுடைய வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என்னுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என்னுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு ஆசீர்வாதம். இது இந்த பூமியிலேயே அழிந்து போகிற ஒரு ஆசீர்வாதம். என்றென்றைக்கும் அழியாத ஆசீர்வாதத்தை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ரட்சிப்பை கொடுப்பதற்காக, பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஐயா, இந்த பூமியில ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து. எவ்வளவு பெரிய ரட்சிப்பு? தங்கத்தை விட, வைரத்தை விட, வைடூரியத்தை விட, சொத்து பணம் எவ்வளவு பெரிய வைரக்கல்லா இருந்தாலும் எல்லாத்தையும் விட பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும்? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஐயா, இந்த உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன, எனக்கு தெரியாதே என்று சொல்லி அநேகர் நினைக்கலாம். சங்கீதம் 91 சங்கீதத்தின் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு ரட்சிப்பு. ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, இனி நீ பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே, அதிக கேடானது உனக்கு வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே, உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு என்று சொல்லி இயேசு சொன்னார். எந்த ஒரு மனுஷன் இனி எனக்கு பாவம் வேண்டாம் என்று சொல்லி மனம் திரும்புகிறானோ அவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். பாவத்தை இனி வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் யார் திரும்புகிறானோ அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? நினிவே ஜனங்கள் தங்கள் பொல்லாத பாவ வழிகளை விட்டு கர்த்தருக்கு நேராய் திரும்பினார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், பாவ வழிகளை விட்டு திரும்பவும் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். இனி பாவம் வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்பி இயேசுவுக்காக வாழ்கிறானோ அவனே ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவன். வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து. நினிவே ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, பாவ வழிகளை விட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்களாம். அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது. சகையுடைய வாழ்க்கையிலே அநியாயமாக லஞ்சம் வாங்கி அநியாயமாக பாவம் செய்த சகையு, இனி நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் பக்கமாய் திரும்பினான். அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. அழியாத ஆசீர்வாதம் வந்தது. அழிந்து போகிற ஆசீர்வாதம் அல்ல, அழியாத ஆசீர்வாதம் வந்தது. என்றைக்கு நாம் பாவத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்பி, இயேசுவே இனி எனக்கு பாவம் வேண்டாம், இனி நான் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி தங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு அங்கே கடந்து வருகிறது.